இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஒவ்வொரு வாரமும் பிலிப்பியர், கொலோசையர் புத்தகத்தை நாம் ஆராய்ந்து வருகிறோம். ஒவ்வொரு பாடமும் ஒரு வேத பாடமாக அது இருக்கிறது. இதற்காக நன்றி சொல்லுங்கள். இது ஒரு பிரசங்கம் இல்லை, நல்ல பைபிளை நம்ம தெரிஞ்சுக்கணும். பைபிளை தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது தேவனை தெரிந்து கொள்வோம். தேவனை புரிந்து கொள்ளும் பொழுது நாம் யார், நாம் எங்கே இருக்கிறோம், நம்ம எங்கே மாறணும் என்கிற விஷயம் நமக்கு புரிய வரும். ஆக அந்த வகையில் பிலிப்பியர், கொலோசியர் புத்தகத்தை குறித்து நம்ம 4வது பாடம் படிக்க போகிறோம். இந்த 4வது பாடம் கொலோசியர் புத்தகத்தை பற்றியதல்ல, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களை பற்றியது. 11 வசனங்கள் பிலிப்பியர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து படித்துக் கொள்ள போகிறோம். இந்த 11 வசனங்கள் எதை குறித்து பேசுகிறது? முக்கியமாக 3 மிக முக்கியமான கேள்வியை அது கையாளுது. 3 கேள்வி என்ன? ஒன்று, சபையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு பாருங்களேன். அந்த பிரச்சனையில் பவுலார் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது சொல்லித்தரார். 3வது, ஏன் நடந்துக்கணும்? அந்த சபையினுடைய பிரச்சனையினுடைய குணமும் கிறிஸ்துவினுடைய குணத்தையும் அவர் ஒப்பிட்டு காண்பித்து இந்த பிரச்சனையிலிருந்து வெளில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறார். இது ஏன் நமக்கு ஒரு பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது? உலகம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு சபையிலும் இதே போல பிரச்சனை இருக்கிறதா? அப்ப இதே மாதிரி நாம் பவுல் சொன்னது போல மாற வேண்டுமா? பவுல் சொன்னது மாற வேண்டுமானால் கிறிஸ்துவினுடைய குணம் என்ன, அந்த குணத்தை ஒவ்வொரு சபையும் புரிந்திருக்கிறதா என்பதுதான் விஷயம். புரியுதா உங்களுக்கு? சபையில் பிரச்சனை இருக்குது, பிரச்சனைக்கு தீர்வு தராரு. இந்த தீர்வுக்கான காரணம் என்ன, ஏன் இப்படி மாறணும், கிறிஸ்துவின் குணத்தை காட்டுறாரு. இதுதாங்க நம்ம படித்துக்கொள்ள போகிறோம். நம்ம ரொம்ப அழகான விஷயங்கள் படித்துக்கொள்ள போகிறோம். ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, அற்புதமான வேத பகுதிக்காக நன்றி. தேவரீர் ஆண்டவரை, எத்தனையோ முறை நாங்கள் படித்திருந்தாலும் அது பின்னணியோடு படித்து பார்க்கும் பொழுது தேவரீர் நீர் கொடுக்கிற அர்த்தம் எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு அழகானது தாப்பட. தேவரீர் நாங்கள் படித்த வசனங்களை பின்னணியிலே படிக்கும் பொழுது கர்த்தர் நீர் உம்முடைய குணத்தை காண்பித்து கொடுப்பீராக, எங்களுடைய குணத்தையும் காட்டுவீராக. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 4வது பாடம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள். என்னதான் பிரச்சனை இருக்குது இதை புரிஞ்சுக்கணும்னா பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 2 நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் பாருங்க. பிலிப்பியர் 2 வசனம் 2, இதுல 4 வார்த்தைகளை கவனிங்க. இந்த 4 வார்த்தைகள் அதனுடைய அர்த்தம் ஒன்று தான். அந்த 4 வார்த்தை என்ன பார்க்கலாமா? பிலிப்பியர் 2:2, நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களை ஒன்றே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். 4 வார்த்தைகள் பாருங்க, நான் அண்டர்லைன் பண்றேன். ஏக சிந்தை முதல் வார்த்தை, அடுத்தது ஏக அன்புள்ளவர்கள் 2வது வார்த்தை, 3வது இசைந்த, 4வது ஒன்றே சிந்தித்து. ஏக சிந்தை, ஏக அன்பு, இசைந்த, ஒன்றே அப்படின்ற விஷயங்கள்லாம் எதை குறித்து பேசுதுன்னு நினைக்கிறீங்க? ஏக சிந்தை, ஏக அன்பு, இசைந்த, ஒற்றுமை. இதெல்லாம் ஒற்றுமை என்கிற விஷயத்தை தான் வெவ்வேறு வகையில் சொல்றாரு. எத்தனை முறையில் சொல்றாரு? 4 முறை, 4 வகைகளில் சொல்றாரு. ஏக சிந்தை, ஏக அன்பு, இசைந்த, ஒற்றுமை. இதெல்லாம் எதை தான் குறித்து பேசுது? ஒற்றுமையை தான் குறித்து என்ன செய்யற பேசுது. ஏன் பவுலார் இப்படி ஒற்றுமையை குறித்து இவ்வளோ அழுத்தி பேசணும்? 4 வெவ்வேறு வார்த்தைகள், ஆனால் சாராம்சம் ஒன்று, ஒற்றுமை என்கிற விஷயத்தை தான் அவங்க அழுத்தி பேசணும். ஏன் அழுத்தி பேசுறாரு இப்படி பவுலாரு? காரணம் என்ன? என்னதான் பிரச்சனை இருக்குதாங்க ஒற்றுமையில? கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும் பாருங்க. பிரச்சனை இருக்கு. பிலிப்பியர் 2:2 வாசிச்சோம். பிலிப்பியர் 2:3 அப்படியே அடுத்த வசனம் பாருங்க. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக என்ன கடவீர்கள். என்னவா அங்க 2 பிரச்சனை இருக்குது, நான் வாசிக்கிறேன், நீங்க கண்டுபிடிச்சிருங்க. ஒன்றையும் வாதினாலாவது, அதாவது விரோதத்தினாலாவது, வீண் பெருமையினாலாவது செய்யாமல். அப்ப அந்த சபையில என்ன சொல்றாருன்னா பவுலாரு, நீங்க விரோதமா எதுவும் செய்யாதீங்க, நீங்க வீண் பெருமையில எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏக சிந்தை இருக்கணும், ஏக அன்பு இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும், இசைந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு நேர் எதிரான பதம் அங்க என்ன இருக்குதான்? அங்க விரோதம் இருக்குதான், அங்க வீண் பெருமை இருக்குதான், அப்படிலாம் செய்யாதீங்க அப்படின்றாரு. சரி, அப்ப பைபிள்ல பிலிப்பி சபையில இப்படி ஒரு விரோதமா,
பிலிப்பு சபையில் இப்படி ஒரு வீண் பெருமை இருக்குதா? அதுக்கு ஏதாவது மேலும் விளக்கம் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னா பைபிளை நம்ம புரிஞ்சு கொள்ள பாருங்க. இது ஒரு நேரம், இது நல்ல பைபிளை புரிந்து கொள்வதற்கான நேரம், பைபிளை நல்ல ஆராய்ந்து கொள்வதற்கான மிக சிறப்பான ஒரு நேரம். அதுக்குள்ள தான் நம்ம வளர்ச்சியும் இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த விரோதம், வீண் பெருமை, இங்கே பிரச்சனை இருக்குது. இப்போ இதை குறித்து இசைவான வேத பகுதி பிலிப்பு சபையில் வேற ஏதாவது இதே மாதிரி பிரச்சனை இருக்குது என்பதற்கு வசனங்கள் இருக்கிறதா ஆராயணும் பாருங்க. ஆரம்பிச்சோம்னா சும்மா ஒரு ஷீட் அப்படியே திருப்புங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 2. அங்கே பிரச்சனை இருக்குது, பிரச்சனைக்குரிய ஆட்கள் இருக்கிறாங்க என்பதற்கு அங்கே சான்று வருகிறது. பிலிப்பியர் 4 வசனம் 2. கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்க. கவனிச்சிங்களா? ஏக சிந்தை, என்ன இசைந்த, ஒற்றுமையாக, ஏக அன்பு, இதெல்லாம் படித்தோம்ல. இங்கே அதே மாதிரி பாருங்க, கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்க ஏயோதியாளுக்கும் சிந்திக்கேயாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். என்னமா? ஏயோதியாளுக்கும் சிந்திக்கேயாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். 2 லேடிஸ் இருக்கிறாங்க. 2 லேடிஸ்க்கு நீங்க எல்லாம் ஒரே மனசா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புத்தி சொல்றாரு. அப்படின்னா அந்த 2 லேடிஸ்க்கு மத்தியில ஒரு சிந்தை இருக்குதா அல்லது வேற்றுமையான சிந்தை இருக்குதா? இவங்க 2 பேருக்குள்ள விரோதம் இருக்குது போல் தெரிகிறது. விரோதம் இருப்பதினால் நீங்க 2 பேருக்கும் ஒரு மனசா உங்களுக்கு வரணும்ப்பா, ஒரே சிந்தையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆக ஏயோதிகாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் பிரச்சனை அங்கே இருக்குது. ஆகையினால தான் பவுலார் ஒரே சிந்தையா இருங்கன்றாரு. அதனால தான் சொல்றாரு, விரோதம் வேண்டாம், வீண் பெருமை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. காரணம் உங்களுக்கு புரிஞ்சு போச்சா? கொலோசையர் 4:2. அப்போ பிலிப்பு சபையில் 2 லேடிஸ்ட பிரச்சனை அங்கே இருக்கு. இதை தாண்டியும் கூட பிரச்சனை இருக்கலாம் பாருங்க. விரோதம் இருக்குது, வீண் பெருமை அங்கே இருக்குது. அப்போ இந்த பிலிப்பு சபையில் பிரச்சனை இருப்பதனால தான் பவுலார் ஏக சிந்தை, ஏக அன்பு, அங்கே இசைந்த, ஒற்றுமை என்கிற வார்த்தையெல்லாம் போட வேண்டிய அவசியம் உங்களுக்கு புரியுது. சபையில் 2 பிரச்சனை. முதல் பிரச்சனை விரோதம், 2வது பிரச்சனை வீண் பெருமை அங்கே இருக்குது. சரி, ஒரு நிமிஷம் இதை கொஞ்சம் புரிஞ்சுப்போம். பிலிப்பு சபையில் இந்த பிரச்சனை விரோதம், வீண் பெருமை இப்படி இருக்கிறது போல வேற ஏதாவது சபைகளில் இதே பிரச்சனை இருக்குதா பார்க்கலாமா? வாங்க 1 கொரிந்தியருக்கு வாங்க. 1 கொரிந்தியர் 3:3. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கொஞ்சம் பாருங்களேன். 1 கொரிந்தியர் 3:3. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? என்னவா? அங்க பொறாமை இருக்குதான், வாக்குவாதம் இருக்குதான், பேதங்கள் இருக்குதான். இன்னும் பார்த்தோன்னு சொன்னா பொறாமை, வாக்குவாதம், பிரிவினைகள் என்று ஆங்கிலத்தில் வர்றது பார்க்கலாம். அப்ப பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள், பிரிவினைகள் எல்லாம் அங்கே இருக்குது. ஏன்னா அவங்களாம் மாம்சத்திற்குரியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ எங்கெல்லாம் மாம்ச சிந்தை இருக்கிறதோ அங்கெல்லாம் இங்கே விரோதம், வைராக்கியம், பொறாமை, வாக்குவாதம், பிரிவினை இப்படி எல்லாம் இருக்கும் பாருங்க. அப்போ பிலிப்பு சபையில் இருந்து விரோதம் இருந்தது போலவே கொரிந்து சபையிலையும் விரோதம் இருக்கிறது. சரிங்களா? இப்போ வேற ஒரு இடத்துல இருந்தால் இங்கே ஆரம்பிக்குதுங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு எங்கெல்லாம் விரோதம் இருக்குதோ அங்கெல்லாம் வாக்குவாதம் இருக்குது. சரிங்களா? எங்கெல்லாம் விரோதம் இருக்குதோ அங்கெல்லாம் இன்னொரு விஷயமும் சேர்ந்தே வருது. கவனிங்களேன். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துக்கு வந்துடணும். யாக்கோபு 3 வசனம் பாருங்களேன். 16ஆம் வசனம். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ? இன்ட்ரெஸ்டிங்ல, வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ? விரோதம், ஸ்ட்ரைஃப் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்செய்கைகளும் உண்டு. எங்கெல்லாம் விரோதம் உண்டோ அங்கெல்லாம் கலகம் இருக்கும், அங்கெல்லாம் சகல துர்செய்கைகள் உண்டு. என்ன துர்செய்கைகள் உண்டு? அப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இங்கே இருக்குது. அப்போ எங்கெல்லாம் வைராக்கியம் இருக்குதோ, எங்கெல்லாம் விரோதம் இருக்குதோ அங்கெல்லாம் கலகம் உண்டு, அங்கெல்லாம் துர்செய்கைகள் உண்டு. அப்போ பிலிப்பு சபையில் விரோதம் இருக்குது. அப்போ அதனுடைய முடிவு என்ன? அங்கே சகல துர்செய்கைகள் உண்டு. அதே தான் கொரிந்து சபையிலையும் கலகம் இருக்கிறது. கொரிந்து சபையிலையும் விரோதம் இருக்குது, பொறாமை இருக்குது, வைராக்கியம் இருக்குது. அப்போ இதெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன ஃபாலோ ஆகும் பார்த்தீங்கன்னா அது அங்கே சகல துர்செய்கைகளும் உண்டு.
எங்கெல்லாம் பொறாமை இருக்குதோ அங்கெல்லாம் விரோதம் உண்டு. எங்கெல்லாம் விரோதம் உண்டோ அங்கெல்லாம் சகல குழப்பமும் சகல துர்சைகைகளும் உண்டு. ஆக பொறாமை விரோதத்திற்கும், விரோதம் சகல குழப்பத்திற்கும் சகல துர்சைகைகளுக்கும் வழிநடத்தும். நான் திரும்பி சொல்லவா? எங்கெல்லாம் பொறாமை இருக்குதோ அங்கெல்லாம் கலகம் வருங்க, விரோதம் வருங்க. அந்த விரோதமும் கலகமும் மன்னிக்கவும் விரோதமும் கலகமும் இருக்கிற இடத்துல சகல துர்சைகைகளும் குழப்பங்களும் உண்டு. சரி, அப்போ இதே மாதிரி வேற எங்கேயாவது பொறாமை நல்ல விரோதம், அதனால சகல துர்சைகைகள் குழப்பம் எங்கேயாவது இருக்குதா? ஒரு வசனம் வாசிக்கவா? எங்க இருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு பாருங்க. இதே சீக்வன்ஸ் தாங்க. பொறாமை விரோதத்திற்கும், விரோதம் சகல குழப்பத்திற்கும் துர்சைகளுக்கும் வழிநடத்தியாச்சு. என்ன? ஏசாயா 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஏசாயா 14ஆம் அதிகாரம். ஏசாயா 14ன்னு சொன்ன உடனே இந்நேரம் நீங்க கண்டுபிடிச்சிருக்கணுமே. ஏசாயா 14 வசனம் பாருங்களேன். ஏசாயா 14 வசனம் 13. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. அப்ப இங்க பொறாம இருக்குதா? ஆமாங்க, அவன் யாரோ ஒருத்தன் உன்னதமானவருக்கு ஒப்பான்னு நினைக்கிறான். தாழ்மை இருக்குதா? பெருமை இருக்குதா? நான் உயர்த்துவேன், போவேன் மேலே போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றானே, யாரு பொறாமப்பட்டது? அவன்கிட்ட தான் விரோதம் இருக்குது. உன்னதமானவருக்கு விரோதமாக அவன் தான் பேசுறான். அங்கதான் சகல துர்சைகைகளும் உண்டு. எங்க நடக்குது இதெல்லாம்? பரலோகத்துல லூசிஃபர்கிட்ட தான் பொறாமை காணப்பட்டுச்சு. அந்த பொறாமை கலகத்திற்கும் விரோதத்திற்கும், மிகாவேலுக்கு எதிராக விரோதத்திற்கும் வந்துச்சா வரலையா? வந்துச்சு. அங்க சகல துர்சைகளும் வந்துச்சு. ஆக பிலிப்பு சபையில விரோதம், குருந்து சபையில விரோதம். அதுதான் பரலோகத்திலிருந்து அது ஆரம்பிச்சது. சாத்தான்ட்ட லூசிஃபர் அவன்ட்டு இந்த பொறாமை விரோதத்துக்கு விரோதம் அப்படியே கலகத்திற்கும் அப்படியே சகல குழப்பத்துக்கும் நினைச்சுங்க. இப்போ ஒரு தேவனுடைய சன்னதியில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரனுக்குள்ள ஒரு பொறாமை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்ப இந்த பொறாமை அடுத்தது வைராக்கியத்திற்கும் குழப்பத்திற்கும் வழி நடத்துங்க. சரி, இப்போ பிரச்சனை லூசிஃபரா? பிரச்சனை சாத்தானா? ஊற்று பரலோகமா? விஷயம் என்ன? இயேசு கிறிஸ்து சொல்றதை கொஞ்சம் கவனிங்க. மத்தேயுக்கு வாங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா இந்த வார்த்தை எங்க இருக்குதுன்னு பாருங்களேன். மத்தேயு 12, மன்னிக்கு இந்த வார்த்தையை கவனிங்க. மத்தேயு 12 வசனம் 34 பாருங்க. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானதை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷந்து நல்லவைகளையும் எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். அப்ப ஏன் விரோதம் வருது? ஏன் அங்க சண்டை வருது? ஏன் இந்த வைராக்கியம் எங்கேருந்து வருது அப்படின்னா, நல்ல மனுஷன் அவன் வாய் என்ன பேசுது? அவனுடைய பொக்கிஷ சாலை என்பது என்ன? இருதயம். இருதயத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். பொல்லாத மனுஷன் அவன் பொக்கிஷ சாலை என்ன? பொல்லாத இருதயத்திலிருந்து அவன் எடுத்து பேசுகிறான். அப்ப பிரச்சனை சாத்தான் இல்லைங்க, பிரச்சனை பரலோகம் இல்லைங்க, பிரச்சனை தேவன் என்பது இல்லைங்க. யார் தான் பிரச்சனை? எதுதான் பிரச்சனை? நம்ம மனசு தான் பிரச்சனை. அப்ப வீண் பெருமை நம்மகிட்ட இருக்கிறதா? அடுத்தது வீண் பெருமை மட்டும் இல்லை, விரோதம் நம்மள்ட்ட இருக்குதா? இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னா இதெல்லாம் சிம்டம்ங்க. இதெல்லாம் சிம்டம். எதுக்கு சிம்டம்? ஒரு நோய்க்கான சிம்டம், அறிகுறி. சரிங்களா? உள்ள கிருமி வந்துருச்சு, வெளியில ஜுரம், டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கு. டெம்பரேச்சர் பிரச்சனை இல்லை, அதிகமா 100 டிகிரிக்கு மேல எகிரி போயிட்டு இருக்குங்க, அது பிரச்சனை இல்லை. இது பிரச்சனை, அது சின்ன அறிகுறி. அது கிருமி ஒண்ணு உள்ள இருக்குது என்பதற்கான அறிகுறி. அப்ப எங்கெல்லாம் விரோதம் இருக்கோ, எங்கெல்லாம் வீண் பெருமை இருக்குதோ, எங்கெல்லாம் வைராக்கியம் காணப்படுதோ, எங்கெல்லாம் பொறாமை காணப்படுதோ அதெல்லாம் ஜஸ்ட் அ சிம்டம், அறிகுறி தான். அப்ப என்னங்க கிருமி அப்படின்னா, பைபிள் சொல்லுது பொல்லாத இருதயம் இருக்கு பாருங்க,
அங்கிருந்தா சகல தீய காரியங்களும் வெளிப்படுத்துங்க. அப்ப பிரச்சனை லூசிஃபரா, பிரச்சனை சாத்தானா, பிரச்சனை தேவனா? இல்லை, நம்முடைய இருதயம்தான் வீண் பெருமையை காட்டுது. நம்முடைய இருதயம்தான், பொல்லாத இருதயம்தான் விரோதத்தை காட்டுது. ஆக யோசிக்கணுங்க. அப்ப நம்ம பெருமையை பீத்தெல்லாம் நம்ம பேசுகிறோம், அன்றைக்கி பெருமையாக நம்ம பேசுகிறோமா அப்படின்னா மனசு சரியில்லை, ஹார்ட் பேஷண்ட்டுன்னு சொல்லிட்டு அர்த்தம். சரி, இப்போ இந்த பெருமையை ஒரு மனுஷன் எங்கேருந்து என்னென்னலாம் காட்டுறான் பெருமையை பாருங்க. என் மொழி தான் பெருசு, ஓ மொழி ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. மொழியிலேயா கலரில் சிவப்பாக இருக்கணும், கருப்பாக இருக்கக்கூடாது. கருப்பு சிறுசு, சிவப்பு பெருசு இல்லை, அதில் ஒரு பெருமை பீத்தல் இருக்கா? யோசிச்சு பாருங்க. படிப்பில் அதிகம் படித்தவன், குறைவாய் படித்தவன், நான் பைபிள் காலேஜுக்கு போனவன், இவங்க பைபிள் காலேஜ் போகாதவங்க, அதில் பெருமை இருக்குதா? சில சமயத்தில் வந்துங்க பைபிளுக்கே ஒத்து வராது ஜாதியில் பெருமை இருக்குதா? நான் மேல் ஜாதி, நீ கீழ் ஜாதி, இப்படி பெருமை இருக்குதா? சம்பளத்தில், பொருளாதாரத்தில், இப்படி செல்வத்தில் நமக்கு என்கிட்ட செல்வம் இருக்குது, அவன்கிட்ட செல்வம் இல்லை, அதில் ஒரு பெருமை இருக்குதா? யோசிக்கணுங்க. இப்படி வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கருப்பர்கள், வெள்ளையர்கள், அப்படி இனத்தில் பெருமை. என்ன, கருப்பர்கள் இனம், வெள்ளையர்கள் இனம், இப்படி பெருமைகள். இப்போ நான் சொன்னதில் நம்ம எங்கேயாவது பெருமையை நம்ம பார்க்குறோமா? ஏன்னா என்ன பேசிக்கான விஷயம், அவங்கள விட நாங்கள் சிறந்தவங்க, இதுதான் விஷயம், பேசிக்கான விஷயம். அப்போ இந்த பெருமை உலகத்தில் இருக்கலாம், நம்மிடம் இருக்கிறதா? அந்த பெருமை இருக்குமானால் அது விரோதமாக மாறுகிறது. அந்த விரோதம் இருக்குமானால் சகல துர்செய்களுக்கும் வழி நடத்துது. அப்போ யோசிக்க வேண்டியது, அந்த பெருமை எங்கேருந்து வருது? பொல்லாத இருதயம், அந்த மாம்சத்திற்குரியவர்களாய் நாம் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட வீண் பெருமை, இப்படிப்பட்ட வைராக்கியங்கள், இப்படிப்பட்ட சண்டைகள், விரோதங்கள் அங்கிருந்தாங்க கிளம்புது. ஆக பிலிப்பு சபையில் என்ன பிரச்சனை? விரோதம், சண்டை, குழப்பம், இப்படி தாங்க இருக்குது. 2 லேடிஸ் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை சபைக்கே இது செய்து வர்றதை பார்க்க முடியுது. சரி, இப்போ அடுத்தது இந்த பிரச்சனைக்கு பவுலார் என்ன தீர்வு கொடுக்குறாரு? என்ன வழி? புரியுதுங்களா? அப்ப மன ஒற்றுமைக்கான தீர்வும் ஊற்றும் வழியும் என்ன? ஒற்றுமை அடைவதற்கு வழி என்ன? தீர்வு என்ன? புரியுதுங்களா? அப்ப அதுக்கான ஊற்று என்ன? இதுதான் நம்ம கொஞ்சம் படிச்சுக்க போறோம். பிலிப்பியர் 2 அதிகாரத்துக்கு வந்துருங்க. பிலிப்பியர் 2 அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னா வசனம், அழகான வசனங்க, 2 வருஷமா. இப்போ வசனம் 3, ஒன்றையும் வாதியினாலாவது, அதாவது விரோதத்தினாலாவது, வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக என்ன கடவீர்கள். அப்ப என்னவா? தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ணுங்கள். அப்ப வீண் பெருமை வேண்டாம். பெருமைக்கு ஆப்போசிட் தாழ்மையா இருக்கணும். தாழ்மை என்ன செய்யுமா? தாழ்மை இன்னொருத்தரை மேன்மையாய் நினைக்கும். ஐயோ, வெள்ளை கலரு அதுதான் சூப்பர் கலரு, கருப்பெல்லாம் நல்ல கலர் கிடையாது, அப்படி இல்லை, வெள்ளை கருப்பு தாங்க சிறந்தது அப்படின்னு பேசும். சரிங்களா? அப்போ படித்தவங்க, எப்பா நீங்கள் நாங்கள் படித்தவங்களா இருந்தாலும் உங்கள்கிட்ட அனுபவம் இருக்குதுப்பா, இப்படி பேசும் பாருங்களேன். அப்போ இன்னொருத்தரோட உயர்த்தி என்ன செய்யும்னா பெருமை பேசும். மன்னிக்கும், தாழ்மை தன்னை தாழ்த்திட்டு இன்னொருத்தங்களை உயர்த்தும். அது மட்டும் இல்லாமல் தாழ்மை இன்னொருத்தருடைய தேவையை மற்ற நலன் கருதி உதவி செய்யும் பாருங்க. தாழ்மை இன்னொருத்தர் பேச்சுக்கு கொஞ்சம் கவனிக்கும். எங்கே விரோதம் வருது, எங்கே சண்டை வருது, நான் பெருசுன்னு நினச்சிட்டு உடனே டக்குன்னு பேச ஆரம்பிக்கிறோம்ல, அங்கே தானே பிரச்சனையே இருக்குது. ஆனால் உண்மையிலே தாழ்மை உள்ளவர்கள் அவர்கள் முழுவதையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தன்னோட பதிலை வைப்பார்கள். புரியுதா? அப்போ தாழ்மை பிறர் நலன் கருதும், தாழ்மை பிறர் சொல்லுவதை கேட்கும், தாழ்மை பிறரை தான் சிறப்புள்ளவர்களாக உயர்த்தி பிடிக்கும், தங்களை உயர்த்தாது. அப்போ இதுதான் மனத்தாழ்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மனத்தாழ்மை இருக்குமானால் ஒற்றுமை வந்துடும். உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு மனத்தாழ்மை இருக்குமானால் ஒற்றுமை வந்துடும். வேற எப்படி ஒற்றுமை வரும்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ல் வசனம் பாருங்களேன், 42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும்
அப்பம் பிட்குதலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்திருந்து. 46, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய். இப்படி இந்த ஒரு மனசு வந்துகிட்டே இருக்குது. எப்படி இந்த ஒரு மனசு வந்துச்சான்? மனத்தாழ்மை அப்படின்னு ஒண்ணு சொன்னோம் நம்ம. இப்ப 2வது பாருங்க, அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும். சத்தியத்தின் மூலமாகத்தாங்க, உபதேசத்தை தெளிவாக புரிந்து கொள்வதன் மூலமாகத்தாங்க நம்ம ஒற்றுமை அடைய முடியும். உபதேசமும் சத்தியமும் நம்மள்கிட்ட இல்லை அப்படின்னா நம்மளால் ஒற்றுமைக்குள்ள வரவே முடியாதுங்க. ஆக கணவன் மனைவியா, அல்லது ஊர்லையா, அல்லது சபையிலையா, வேலை பார்க்கும் இடத்துலையா நாம் ஏக சிந்தை உள்ளவர்களாக ஒற்றுமையாக வாழ முடியுதா? அந்த ஒற்றுமைக்கு ரொம்ப முக்கியமான தேவை மனத்தாழ்மைன்னு சொல்லிட்டு படிச்சிட்டோம். 2வது உபதேசம் முக்கியம்னு சொல்லி படிக்கிறோம். 3வது அந்யோன்யம் அப்பம் பிட்குதல் ஜெபம் பண்ணுதல்னு சொல்லி படிக்கிறோம். ஆக சத்தியத்தை உபதேசங்களை குறிப்பாக புரிந்து கொள்ளும் பொழுது அங்க ஐக்கியம் வருதுங்க, அங்க ஒற்றுமை வருதுங்க. அது மட்டும் இல்லாம ஜெபத்தினால தரித்திருப்பது அது ஐக்கியத்துக்கும் ஒற்றுமைக்கும் நடத்துதுங்க. அது மட்டும் இல்லாம அந்யூன்யமா இருக்கும் பொழுது அதுதான் ஐக்கியமா மாறுதுங்க. அப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஜெபத்தினால ஐக்கிய ஒற்றுமை, அடுத்தது உபதேசத்தினால ஒற்றுமை, அடுத்தது பாருங்க அப்போஸ்தலர் 2:40 மடிக்கவும். அப்போஸ்தலர் 2 இதெல்லாம் அடிப்படை விஷயம். அவங்க மனம் திரும்புறாங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அதனால மனம் திரும்புறது, அப்போஸ்தலர் உபதேசத்தை புரிந்து கொள்வது, ஜெபத்தில் தரித்திருப்பது, சரிங்களா? இதெல்லாம் பண்ணும்போது ஒரு வீட்டை ஒருத்தர் போய் பார்க்கறது, அங்கே உட்கார்ந்து இறைவனை குறித்து பேசுறது, ஜெபம் பண்ணுறது, இதெல்லாம் வரும்பொழுது அங்கே ஐக்கியம், அங்கே ஒற்றுமை வருதுங்க. இப்போ ஒன்று எப்படி அந்த ஒருமைப்பாடு வருது அப்படின்னா, எங்கே விரோதம் போகுது அப்படின்னா, ஒன்று மனத்தாழ்மை, 2வது மனம் திரும்புதல், 3வது உபதேசம், 4வது ஜெபம், 5வது ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் போகிறது. இது ஐக்கியத்துக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் வழி நடத்துதுங்க. கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீங்களா? ஆழமாக நம்ம ஆண்டவரை கொலை செஞ்சிருக்கிறோன்ற உணர்வு உங்களுக்குள்ள இருக்கிறதா? அப்போதான் மனம் திரும்ப முடியும். சத்தியத்தை விரும்புகிறீர்களா? வீட்டில் ஒற்றுமையானவ சத்தியம் வேணும் இல்லையா? சத்தியம் இல்லாமல் எப்படி ஒருமைப்பாடு வரும்? ஜெபம் இருக்கிறதா? வீடு சந்திப்பு, இன்னொரு வீட்டுக்கு நம்ம யாரோட ஒற்றுமையாகணுமோ வீடுகளை சந்திக்கிறோமா? யோசிக்கிறேங்க. அப்போ இப்படிலாம் இருக்கும் பொழுது ஒற்றுமை ஒருமைப்பாடு நமக்கு வருது. இப்போ ரோமர் 12ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, ரோமர் 12:2 பாருங்களேன். அப்போ என்ன வழிமுறை? சரிங்களா? அப்போ என்ன வழிமுறை? உபதேசத்தினால, ஜபத்தினால, ஐக்கியத்தினால இப்படி நமக்கு ஒருமைப்பாடு நமக்கு வருது. சரிங்களா? அதான் வழிமுறை. சரிங்களா? ஆனால் ஊற்று என்ன? அந்த ஊற்று எப்படி? அந்த ஒற்றுமைக்கான ஊற்று என்ன? அந்த வேற்றுமைக்கான ஊற்று என்ன? விரோதத்துக்கான ஊற்று என்ன? லூசிஃபரா? அப்படி படிக்கலையே. நம்ம சாத்தானா? அப்படி படிக்கலையே. என்னதான் பிரச்சனை? இருதயம் தான் பிரச்சனை. அப்போ தீர்வு என்ன? எங்கேருந்து அந்த விரோதம் போக முடியும்? எங்கேருந்து ஒற்றுமை வர முடியும் அப்படின்னா, ரோமர் 12:2 பாருங்க. ரோமர் 12:2. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ உங்க மனசு புதுப்பிக்கப்படணும். அப்ப மனம் புதுப்பிக்கப்பட்டாச்சுன்னா இருதயம் பூசாயிருச்சு. இருதயம் பூசாயிருச்சுன்னா எங்கிருந்து விரோதம் வரும்? விரோதம் வராத, ஐக்கியம் தானே வரும், ஒற்றுமை தானே வரும். ஆக பாருங்க, மனத்தாழ்மை வேணும். அப்பதான் ஒற்றுமை வரும். அந்த எப்படி அந்த ஒற்றுமைக்குள்ள போறது? வழி என்ன? சத்தியம், ஜெபம், ஐக்கியம், இதெல்லாம் முக்கியம். பாருங்க, இந்த சத்தியம் மேல வாஞ்சை, ஜெபத்தின் மீது உள்ள வாஞ்சை, அந்த ஐக்கியத்தின் மேல உள்ள வாஞ்சை, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு இன்பமும் எவ்வளவு நன்மையுமா இருக்கிறது. சகோதரர்களை போய் பார்க்கணுன்ற வாஞ்சை எங்கேருந்து வருது? அந்த மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் எங்கேருந்து வருது அப்படின்னா, பைபிள் சொல்லுது, மனசு புதுசா மாறுச்சுன்னா,
மனம் திரும்புதல். மனசு புதுசா மாறுச்சுன்னா அங்க ஐ ஜபத்தின் மீது வாஞ்சை. மனசு புதுசா மாறுச்சுன்னா அங்க சத்தியத்தின் மீது வாஞ்சை, உபதேசத்தின் மீது வாஞ்சை, ஊழியத்தின் மீது வாஞ்சை. இப்படி அது ஒற்றுமைக்கு கொண்டு போய் நம்மளை சேர்க்குது. அதனாலதான் என்ன சொல்றாரு பாருங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, வசனம் 5 பாருங்களேன். பிலிப்பியர் 2 படிச்சோம், 3 படிச்சோம், பிலிப்பியர் 5. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. உங்களுக்கு புரியுதா? என்ன சிந்தை வேணுமா? அந்த சிந்தையில மாற்றம் வேணும். இன்ஃபேக்ட் இயேசுவினுடைய சிந்தையே உங்களுக்கு வேணும் அப்படின்றார். ஆக அங்க பிலிப்பி சபையில ஒரு பிரச்சனை இருந்துச்சு, விரோதம், ஒற்றுமையின்மை இருந்துச்சு. அந்த பிரச்சனை தீர்வு என்ன? மனத்தாழ்மை, மனம் திரும்புதல், உபதேசங்களை அறிந்து கொள்ளுதல், ஜெபத்தில் தரித்திருத்தல், ஊழியங்களை செய்தல், ஐக்கியத்தில் விரும்புதல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது நம்ம ஒற்றுமை கொண்டு போய் சேர்க்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த ஊற்று என்ன? மனசு புதிதாகணும். பழைய மனசை வச்சு நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆக உன்னதத்தில் இருந்து நம்முடைய மனம் பிறக்கும் பொழுது அந்த மனமானது மனம் திரும்புதலில் வெளிப்படுத்தும். அந்த மனமானது சத்தியங்களை ஆராய்வதில் வெளிப்படுத்தும். அந்த மனமானது தனக்குரியவைகளை தேடாமல் பிறருக்குரியவைகளை தேடும். அந்த மனசு உன்னதத்திலிருந்து பெறும் மனசு. A mind born from above. உன்னதர் கொடுக்கக்கூடிய இந்த மனசை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா? அல்லது உங்களுக்குள்ள விரோதம் இருக்குதா? அல்லது உங்களுக்குள்ள ஒரு சண்டை இருக்குதா? அல்லது உங்களுக்குள்ள சகல துர்சைகளும் காணப்படுகிறதா? பிலிப்பு சபையில், கொரிந்து சபையில் காணப்பட்ட விஷயம் உங்கள்கிட்ட காணப்படுதா? அப்போ நீங்கள் பிறர் சொல்வதை உங்களால் கேட்க முடியுதா? யோசிச்சு பாருங்க. பிறருடைய நலம் கருதி நன்மை செய்ய முடியுதா? அதுதான் மனத்தாழ்மை. பிறரை நம்மை விட, நம்ம பிள்ளைகளை விட மற்ற பிள்ளைகளை உயர்த்தி பேச உங்களால் முடியுதா? யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த 3ஆவது விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த கிறிஸ்துவின் சிந்தையை நம்ம அணிஞ்சுக்கணும். கிறிஸ்துவின் சிந்தையை நம் உடையவர்களாக மாறணும். அப்படின்னா கிறிஸ்துவின் சிந்தை என்பது என்ன? வசனம் 5 வசனம் 8 வரைக்கும் நான் வாசிக்கிறேன் பாருங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். அதான் சிந்தை என்ன? அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்ப இங்க கிறிஸ்துவினுடைய தாழ்மையை குறித்து சொல்றாங்க. வசனம் 5 8 வரைக்கும். இதை பல முறை படிச்சிருக்கிறோம். ஆனா என்ன பின்னணி? பிலிப்பு சபையில் ஒற்றுமை இல்லை. பிலிப்பு சபையில் பெண்கள் 2 பேரும் சண்டை போட்டு கிடக்குறாங்க. பிலிப்பு சபையில் அங்கே விரோதம் இருக்குது, வாக்குவாதம் இருக்குது, வைராக்கியம் இருக்குது, சபையே பிரிஞ்சு கிடக்குது. இப்படி கிடக்குது பாருங்களேன். இப்படிப்பட்ட ஒரு சபையில் மனத்தாழ்மையாக இருங்கப்பா. ஒருவர் நலன், உங்களுடைய நலனை கருதாமல் பிறருடைய நலனை கருதி கொஞ்சம் பாருங்க அப்படின்ட்டு பவுலார் சொல்கிறார். ஸோ இப்படி இருக்கும் பொழுது கிறிஸ்துவினுடைய சிந்தையை அணிஞ்சு கொள்ளுங்க. கிறிஸ்துவினுடைய சிந்தை என்பது என்ன? கிறிஸ்து எப்படி தன்னை தாழ்த்துறார்? ஒரு 5 ஸ்டெப்பு எடுக்கிறாருங்க. முதல் ஸ்டெப்பு, அவர் தாழ்த்துறதுக்கு முன்னாடி அவர் நிலைமை என்ன, அவர் ஒரிஜினலாக அவர் யாருன்றத சொல்றாரு. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். ரொம்ப அழகான விஷயம். அவர் ரூபம் எப்படி இருக்கிறதா? முதல் விஷயம், அவர் ரூபம் எப்படி இருக்கிறதா? தேவனை போல் இருக்கிறவர். அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. சரிங்களா? அப்ப அதுவும் தேவனுக்கு சமமாய் இருக்கிறாராம். அடுத்தது, தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையடிக்கல. ஏதோ அவர் கொள்ளையடிச்சு, அப்ப எவனோ ஒருத்தன் கொள்ளையடிச்சவன் இருக்கிறான். யாரு? அங்க லூசிஃபர், உன்னதமானவருக்கு ஒப்பாவே படிச்சோமா? அப்ப அவன் கொள்ளையடிச்சான். அவன்கிட்ட விரோதம் வந்துச்சு, அவன்கிட்ட என்ன யுத்தங்கள்லாம் வந்துச்சு. ஆனா இவரு தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருந்தோம், அதை கொள்ளையடிக்கிற பொருளா எண்ணாமல். அதான் சொன்ன, நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். புரியுதுங்களா? அப்ப இப்படிதான் அவர் இருந்தாருங்க. இப்ப அந்த பொருளா எண்ணாமல். அடுத்தது 2வது லைன் பாருங்க. இப்படிப்பட்ட தேவனுக்கு சமமானவர், தேவனுடைய ரூபத்தில் இருந்தவர் இப்ப அடுத்த நிலைமைக்கு வராரு. தம்மை தாமே வெறுமையாக்கி.
என்னவா? தம்மை தாமே வெறுமை. அப்படின்னு அர்த்தம் என்ன? அவர் முழுவதும் கடவுளுங்க. கடவுளுக்கே உரிய தன்மைகளை அவர் மறைச்சு வச்சுப்பார். ஒரே இடத்துல இருக்கும்பொழுது அவர் பல இடத்துல இருக்க முடியும். என்ன? அவருக்கு சர்வ ஞானம், சர்வ வியாபி. என்ன? இப்போ இதெல்லாம் அவர் மறைச்சு வச்சுப்பார். அவர் மனுஷனா வராரு, அதெல்லாம் அவர் வெறுமையாக்கி கொள்றார். அதாவது அதை தன்னுடைய லாபத்திற்காக பயன்படுத்த மாட்டார். இறைவன் இறைத்தன்மையை தூக்கி வெளில வீசிட முடியாதுங்க. அதெல்லாம் அந்த தன்மை தான் அவர் இறைவனாகவே ஆக்குது. ஆனால் அந்த இறைத்தன்மைகளை தன்னுடைய பர்பஸ்க்காக பயன்படுத்தி கொள்ள மாட்டார். இப்போ நீங்கள் தேவனுடைய குமாரனா, நீங்கள் அந்த கல்லை அப்பங்களாக மாற்றி நீங்கள் நிரூபிங்க பார்க்கலாம். தன்னுடைய பசிக்காகலாம் அந்த தன்மையை பயன்படுத்த மாட்டார். என்ன? பிறருக்காக இறைத்தன்மைகளை வெளிப்படுத்துவார். அது வேறு விஷயம். தன்னுடைய லாபத்திற்காக அவர் பயன்படுத்துகிறதே கிடையாது. அப்போ அவர்கிட்ட எல்லா பவர் இருந்தும் அதை பயன்படுத்த மாட்டார். இன்ட்ரெஸ்டிங். ஆனால் அவர் தேவனுக்கு சமமாக இருக்கிறார், தேவனுடைய ரூபமாக இருக்கிறார், கொள்ளையடின பொருளாக எண்ணாமல் இருக்கிறார். இப்போ தன்னைத்தானே வெறுமையாக்குகிறார். உங்கள்கிட்ட எல்லா அதிகாரம் இருந்தும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாம ஒருத்தரோட கெஞ்சி கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா அதுதாங்க தாழ்மை. புரிஞ்சிருச்சா? ஆவியானவர் பேசுறாரா உங்கள்கிட்ட எல்லா அதிகாரம் இருந்தும் அந்த அதிகாரத்தை ஓர வச்சுட்டு நீங்க கெஞ்சுறீங்க பார்த்தீங்களா? அதுதாங்க தாழ்மை. ஆக தேவனுடைய ரூபமாய் இருந்தார், தேவனுக்கு சமமாய் இருந்தார். இது முதல் விஷயம். இப்ப தன்னை வெறுமையாக்கினார். அதாவது தன்னுடைய லாபத்திற்கென்று தெய்வீக குணத்தை பயன்படுத்தி கொள்ளவில்லை. 2. 3வது, அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். என்னவா? அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இப்ப அவர் தேவனா இருந்தார், தெய்வத்தின் தன்மையை மறைச்சுக்கிட்டார். தன்னுடைய லாபத்திற்காக அவர் பயன்படுத்தி கொள்ள மாட்டார். இப்ப அப்படி மறைச்சிக்கும் போது எதுல வச்சு மறைக்கிறாரா? மனுஷ சாயல்ல வச்சு மறைக்கிறாராம். அடிமையின் ரூபத்துல வச்சு மறைக்கிறாராம். அது என்ன மனுஷ சாயல்? சாயல் சொன்னாங்க என்னைக்குமே அந்த இயல்பை குறிக்குங்க, மனிதனுடைய சிந்திக்கும் திறனை குறிக்குங்க. பைபிள் ஒரு வசனம் இருக்குது, பாவ மாம்ச சாயலாகவும். எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இங்க மனுஷ சாயல்ல கிறிஸ்து வந்தாருன்னு இருக்குல்ல. அப்ப இதை பத்தின விளக்கம் வேற எங்கேயாவது இருக்குதா? அவன் பைபிளை பேச விடணும். பைபிளை தேடி பார்க்கும் பொழுது அந்த சாயலுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது. ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர் 8:3. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படி தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும். மாம்சத்துல நியாயப்பிரமாணத்தை செய்ய முடியாது. புரியுதுங்களா? இப்ப கிறிஸ்து அந்த பாவ மாம்ச சாயல்ல வந்தார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த மண்டையை வச்சுக்கிட்டுங்க நம்மளால கற்பனையெல்லாம் கை கொள்ள முடியாது. இது நம்ம இயல்பு. ஒரு பூச்சி, கம்பளி பூச்சி பறக்க முடியாது, அது ஊர்ந்து ஊர்ந்து போகும், தொட்டா அரிப்பு தான் வரும். அது இயல்பு. அப்படிப்பட்ட ஒரு இயல்பை தான் மனுஷனுடைய இயல்பு. அந்த இயல்பை தான் அவர் எடுக்கிறாரு. பாவ மாம்ச சாயல். மனுஷ சாயல் அர்த்தம் என்ன? பைபிள் சொல்லிச்சு, பாவ மாம்ச சாயல். அதுதான் மனுஷனுக்கு இருக்குது இந்த இயல்பு. அதில் என்ன செய்ய முடியாது? நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாதுங்க. இப்ப இவர் நியாயத்தை கை கொண்டாரா? பைபிள் சொல்லுது, வசனம் 8. அப்ப தேவனோட ரூபமா இருக்கிறாரு, தன்னைத்தானே வெறுமையாக்குறாரு. இப்ப இந்த வெறுமையாக்குறாரு, அந்த வெறுமை எதில் வச்சு மூடுறாரு அப்படின்னா மனுஷ சாயல்ல வச்சு மூடுறாரு. இப்ப மனுஷ சாயல் வச்சு மூடினாருன்னா அவரால் கை கொள்ள முடியாது. வசனம் 8 பாருங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இப்ப அந்த மனுஷ சாயல்ல, அதாவது பாவ மாம்ச சாயல்ல மனசு அவர் சுயநலமா தான் இருக்க சொல்லும் மனசு. ஆனா அவர் சுயநலமா இருந்தாரா? அவர் பாவத்துல விழுந்தாரா? இல்லை. மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராக இருந்தார். கீழ்ப்பு காணப்பட்டுச்சுங்க. அப்ப 4வது நிலை, அவருக்குன்னு ஒரு விருப்பம் இருந்தாலும் என் சித்தம் அல்ல உன் சித்தம் ஆக கடவுதுன்னு சொல்லிட்டு
அவர் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவர் விருப்பம் போராடுது. அவர் விருப்பத்தை விட்டு கொடுத்து தெய்வத்தின் விருப்பத்திற்கு அவர் வருகிறார். அப்ப ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நினைவு தெரிஞ்ச நாள் முதல் அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் பிதாவினுடைய விருப்பத்தை தெரிந்து கொண்டு தன்னுடைய விருப்பத்தை சிலுவையில் அறைந்தார். ஸ்டெப் 1 தேவனுடைய ரூபமா இருக்கிறார். ஸ்டெப் 2 தன்னை வெறுமையாக்குகிறார். எவ்வளோ கஷ்டங்க அது, இருந்தும் பயன்படுத்தாம போறது. ஸ்டெப் 3 அவர் மனுஷ சாயல், பாவ மாம்ச சாயல் ஆனார். ரொம்ப கஷ்டங்க அதை வச்சு, அந்த மனசை வச்சுக்கிட்டு அந்த மனசை வச்சு வாழ்றார். சரி, வாழ்ந்தார். எப்படி வாழ்ந்தார்? சிலுவை பரியந்தம் தன்னை கீழ்ப்படிந்தவராக தன்னை தாழ்த்தினார். எப்படி? சரி, இப்ப சிலுவைக்கு போறார். இப்ப என்னாச்சு? வசனம் 8 பைபிள் சொல்லுது. இப்ப அடுத்து என்னாச்சு அப்படின்னா, அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அது என்ன சிலுவையின் மரண பரியந்தம்? எத்தனையோ பேர் சாகுறாங்க, எத்தனையோ பரிசுத்தவான்களும் சாகுறாங்க. அந்த சாவுக்கும் சிலுவையின் சாவுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. சிலுவையில் இயேசுவானவர் சாகும் பொழுது அவர் பலியானார். அவர் எப்படி நம்முடைய மரண தண்டனைக்கு, மரண ஆக்கினைக்கு உட்பட்டவராய் இருந்தார். நம்முடைய பாவங்களை சுமந்தார், நம்முடைய சாபங்களை சுமந்தார். அப்ப அவர் என்ன பண்றாரு? ஒரு பாவி அடைய வேண்டிய தண்டனையை ஒரு பரிசுத்தவான் ஆண்டவரே வந்து நமக்காக சாகுறாங்க. ஏன் இதெல்லாம் செய்கிறாரு? அதனாலதான் சொல்றாங்க, அவனவன் தனக்கானவை அல்ல பிறர்க்கானவைகளை நோக்குவானாக. அப்ப கிறிஸ்து அங்க இருந்தவர் 5வது ஸ்டெப்புக்கு வந்திருக்கிறாருன்னா எதுக்காக? அப்பா, நான் அவனை ரொம்ப நேசிக்கிறேன், உன்னை மீட்பதற்காக நான் எந்த நிலைக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாருங்க. அப்ப கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாய் இருங்கள் என்று பிலிப்பி சபைக்கு ஆண்டவர் சொல்றாரே, அந்த கிறிஸ்துவின் சிந்தை என்ன? இப்படி தொடர்ந்து கீழே தாழ்த்துறது தாங்க. தேவனுடைய ரூபமா இருந்தும் அது அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா வெறுமையாக்குறது. அடுத்தது பாவ மாம்ச சாயலை எடுத்துக்கொள்வது, அந்த சாயல்ல கீழ்ப்படிவது, கீழ்ப்படிந்து உதாரணமாக இருந்து காட்டுறது, பரிசுத்தமாக வாழ்ந்தாலும் பாவிக்காக மறிப்பது. எவ்வளோ பெரிய விஷயங்க, அவ்வளோ பெரிய ஒரு ஆளு, ஒரு ஆளுமை. அவரு பாவிக்காக, பாவியினுடைய பாவங்களெல்லாம் சுமந்து சாகிறது என்பது சாதாரண விஷயமா? செத்தார். இப்படி இந்த மனசை கொஞ்சம் பாருங்க. பிலிப்பி சபையே, கிறிஸ்துவினுடைய தாழ்மையை பாரு, உன்னுடைய வீண் பெருமையை விட்டு கொடு பிலிப்பி சபையே அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு பவுலார். இப்ப வசனம் 9க்கு வாங்க. இப்படி தன்னைத்தானே தாழ்த்துறதுனால கிறிஸ்துவுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை பாருங்க. ஆதலால் வசனம் 9, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, என்னவா? எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் முதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தறினார். எல்லா பெயரோட இவருடைய பெயர் உயர்த்தப்பட்டுச்சு. அடுத்தது எல்லாரும் அவரை முழங்கால் படிக்கிட்டாங்க. எதிர்காலத்துல சாத்தானும் அவன் கூட்டத்தாரும் கூட முழங்கால் படியிட போறாங்க. தேவன் அன்பானவர், கிறிஸ்து ரொம்ப அன்பானவர் என்பதை அவங்களும் மண்டிட்டு தான், சொல்லிட்டு தான், அறிக்கை செஞ்சுட்டு தான் சாக போறாங்க. அப்ப எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், எல்லா முழங்காலும் அவருக்கு முன்பாக முடங்க போகுது. ஆக ஆண்டவர் சொல்றாரு, யார் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ, உங்களுக்கு புரியுதுன்னா தாழ்மனை என்ன உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? இன்னொரு நலன் கருதி பார்க்கறது, சரிங்களா? அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கறது, அதுதான் தாழ்மை. புரியுதா? காது கொடுத்து கேட்காதது தாழ்மையே கிடையாது. அப்ப அது மட்டும் இல்லாம தாழ்மை நம்மளை உயர்த்தாம, இன்னொருத்தரை மட்டம் தட்டாம, இன்னொருத்தரை உயர்த்தி பேசுவதுதான் தாழ்மை. இப்படி நம்ம கிறிஸ்துவை போல இருந்தோம்னா ஆண்டவர் கிறிஸ்துவை உயர்ந்தது போல உங்களையும் உயர்த்துவார். அப்ப கிறிஸ்துவினுடைய தாழ்மையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மனசு புதுசாகுது. மனசு புதுசாச்சுன்னா அங்க விரோதம் இல்லை, மனத்தாழ்மை வருது, அங்க ஐக்கியம் வருது, அங்க ஒருமைப்பாடு வருது. ஆக சபையில காணப்பட்ட பிரச்சனை என்ன? ஒற்றுமையின்மை. இதுதான்.
என்ன செய்யணும்? மனத்தாழ்மையாக இருக்கணும். சரி, இந்த மனத்தாழ்மை எங்கேருந்து வருது? மனம் புதிதாகிறதுனால வருது. மனம் எப்படி புதிதாகும்? கிறிஸ்துவினுடைய தாழ்மையை புரிந்து கொள்ளும் பொழுது மனசு வேற ஒரு மனசு கிடைக்குங்க. அப்போ கேள்வி, உங்கள்கிட்ட விரோதம் காணப்படுதா? உங்கள்கிட்ட சண்டை காணப்படுதா? உங்களுடைய சபையில் பிரிவினைகள் காணப்படுதா? நீங்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? அர்த்தம் என்ன? உங்களை உயர்த்தாம பிறர் தான் பெருசு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை எப்போ பார்த்தாலும் மட்டம் தட்டி கொண்டே நாம் இருக்கிறோமா? கிறிஸ்துவினுடைய சிந்தை அறிஞ்சிருக்கிறீங்களா? அவருடைய தாழ்மை, அவர் எப்படி மனுஷ சாயல் ஆனார், அவர் எப்படி கீழ்ப்படிஞ்சார், கீழ்ப்படிஞ்சு எப்படி எனக்காக மரித்தார், உங்களுக்கு புரியுதா? ஒருவேளை மனத்தாழ்மை இல்லாமல் நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் கிறிஸ்துவினுடைய பாடுகளை பாருங்கள், அவரோட தாழ்மையை பாருங்கள். மனசு உடையிறது மட்டும் இல்லை, புதிய மனசு உங்களுக்கு கிடைக்குங்க. ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, தேவரீர் எங்களுடைய திருச்சபையில் காணப்படக்கூடிய இந்த ஒற்றுமையின்மைக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தயவாய் மன்னித்தருளும். ஒரு விசை கிறிஸ்துவின் தாழ்மை எங்களுக்கு முன்பாக உயிரோட்டமாக வந்து நிற்க உதவி செய்திடலும். அந்த கிறிஸ்துவின் தாழ்மை, அதனால் நாங்கள் மனத்தாழ்மை அடைந்து விரோதத்தையும் வீண் பெருமையும் விட்டு நாங்கள் ஜெயிக்க உதவி செய்திடலும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.